அனைவருக்கும் காலை வணக்கம் பிள்ளைகள். எல்லாரும் ஹலோ படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, அப்ப நாங்கள் படிக்கிறதுக்கு ரெடியா எல்லாரும் பாப்போமா? சென்ற வகுப்புல உங்களுக்கு உங்களால் கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியான விடையினை விரைவாகவும் சரியாகவும் எழுதி பாராட்டு பெறுகிற மாணவர் சிவகுமார் சந்தோஷ், கொட்டகரை தமிழ் மகாவித்யாலயம். இம்மாணவனுக்கு எமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இவருடன் இணைந்து ஏனைய மாணவர்களும் சரியான விடைகளை விரைவாகவும் பல மாணவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றும் உங்களுக்கான வினா ஒன்று உள்ளது. அந்த வினாவில் யார் விரைவாகவும் சரியாகவும் முதலில் விடையளித்தீர்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையிலே உங்களுக்கு எங்களால் கேட்கப்பட்ட சென்ற வகுப்பிலே எங்களால் கேட்கப்பட்ட வினாவை நான் இன்று திருப்பி ஒருக்கா பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். சென்ற வகுப்பில் எங்களால் உங்களிடம் வினாப்பட்ட வினாவை திருப்பி ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில பாருங்க, அணிலிடம் ரூபாய் 4 உள்ளது. அந்த பணத்தை போல் 3 மடங்கை விட ரூபாய் 5 கூடுதலாக சுனிலிடம் உள்ளது. அதன்படி இருவரிடமும் உள்ள மொத்த பணம் யாது? அணிலிடம் ரூபாய் 4 உள்ளது. அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கா? 4 ரூபாய் இருக்கு. அந்த பணத்தை போல 3 மடங்கை விட ரூபாய் 3 மடங்குன்னா நாங்கள் 4 பேர் நாம் உண்டு 12 ரைட்டா? நாம் உண்டு 12 கூடுதலாக சுனிலிடம் உள்ளது. அதன்படி இருவரிடம் உள்ள மொத்த பணம் யார்? ரைட்டா? 12ஓட 3 மடங்கை விட ரூபாய் 5 கூடுதலாக உள்ளது. 5 நாங்கள் கூட்டோம். 5 கூட்டினால் 17 ரூபாய் கிடைக்கும். அவர்கிட்ட 17 ரூபாய் இருக்கும். அணிலிடம் எவ்வளவு இருக்கும்? 4 ரூபாய் இருக்குது. அப்ப சுனிலிடம் 3 மடங்கை விட 5 ரூபாய் கூடுதலாக இருக்கும். 4 3 பேருக்குன்னா 12ஓட 5 ரூபாய் கூடுதலாக இருக்கலாம். 5 நாங்கள் கூட்டினோம் என்றால் 12 மற்றும் 17. அப்ப அணிலிடம் 5 ரூபாய் இருக்குது, சுனிலிடம் 17 ரூபாய் இருக்கு. ரெண்டையும் கூட்டினோம் என்றால் 21 ரூபாய் 21. சரிதானே? இந்த வினாவுக்கான சரியான விடை 21. இந்த வினாவுக்கான சரியான விடையினை பல மாணவர்கள் சரியான விடையினை அனுப்பியிருந்தீர்கள். அவர்களுக்கு நன்றிகள் பாராட்டுகளும். அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் கணிதத்துல ஏற்கனவே நாங்கள் எல்லாம் படிச்ச வினாக்கள் மிகவும் இலகுவான வினாக்களாக இருக்கும். பகுதி 2க்கு வரக்கூடிய வினாக்கள் படித்த விஷயத்தை நாங்கள் மீட்டல் பயிற்சி போல திருப்பி இருக்கா அவ்வளோத்தையும் நாங்கள் அந்த வகையில பாருங்கோ, தரப்பட்டுள்ள வெற்றிடங்களில் விடைகளை எழுதுக. 5 மீட்டர் 650 மில்லி லீட்டரை மில்லி லீட்டரில் எழுதுக. 5 லிட்டர் 650 மில்லி லீட்டரை மில்லி லீட்டரில் எழுதுக. 5 லிட்டர் என்று சொன்னால் 1 லிட்டர்ல எத்தனை மில்லி லீட்டர் இருக்கும்? 1000. 1 லிட்டர்ல 1000 மில்லி லீட்டர். 1 லிட்டர்ல 1000 மில்லி லீட்டர். 1 லிட்டர் சமன் 1000 மில்லி லீட்டர் இருக்குன்னு சொன்னா 5 லிட்டர்ல எத்தனை இருக்கும்? 5000. 1 லிட்டர்ல 1000 5 லிட்டர்ல 5000.
5000 650 மில்லி லிட்டரை கூட்டிடும். அது எங்கள்கிட்ட மில்லி லிட்டர்ல தான் கேட்டது. அப்ப என்ன எழுதலாம்? 5650 மில்லி லிட்டர். ரைட்டா? 5650 மில்லி லிட்டர். 5 லிட்டர் 650 மில்லி லிட்டரை மில்லி லிட்டரில் எடுத்த 5650 மில்லி லிட்டர் நாங்கள் கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, 670 மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் எழுதுக. 670 மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் எழுதுக. ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? அப்ப நாங்க முதல் எங்களுக்கு ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு தெரியும். ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100. ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 கரைக்கூடாது, கவனிக்க உடம்புல. பாருங்க, ஒரு மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்குன்னா 6 மீட்டர் 670 மீட்டர் 670 மீட்டர்லும் சென்டிமீட்டர்லும் எழுதுது. என்னன்னு நாங்க எழுதலாம்? 6 மீட்டர் 70 சென்டிமீட்டர் என்று எழுதலாம். ரைட்டா? 670 மீட்டர்லும் சென்டிமீட்டர்லும் எழுதுக. ரைட்? 6 மீட்டர் 70 சென்டிமீட்டர் என்று இவ்வாறு நாங்கள் எழுதலாம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பாருங்க, 7, 5, 4, 8 ஆகிய 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய பெரிய எண்ஜார். உங்களுக்கு பகுதியில இவ்வாறான வினாக்கள் கேட்கப்படுறது. பாருங்க, 7, 5, 4, 8 ஆகிய 4 இலக்கங்களை, இந்த 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி ஆக்கக்கூடிய பெரிய எண்ணை எழுதலாம். ரைட்டா? பெரிய எண் அதுல என்ன எழுதலாம்? 8754. ரைட்டா? பெரிய எண் தான் கேட்டிருக்காரு. 8754. ரைட்டா? 8754. அப்ப இதை வச்சு கொண்டு பிள்ளைய நாங்கள் சிறிய எண் எழுதனால் அதை நாங்கள் மாற்றி எழுதலாமே. சிறிய சிறிய எண் சொன்னால் என்ன எழுதலாம்? 4578 மாறி 4578. இது மிகவும் சிறிய எண். இந்த 4 இலக்கங்களை நாங்கள் பயன்படுத்தி மிகவும் சிறிய எண் எழுதலாம். இது மிகவும் பெரிய எண். இது பெரிய எண்ணாக இருக்கு. அடுத்தது சிறிய எண். அப்ப 2 எண்ணுக்கும் இவ்வாறு கேட்கப்படுறது. இது பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த வினாவை பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் என்றால் பெரிய எண் என்ன? 8754. அதோட சிறிய எண் என்ன? 4578. அப்ப இதுல இருந்து நாங்கள் கழிக்க போறோம். கழிப்போம். அப்ப 4 8 போகாத 14 8 போனால் 6 கழிக்க வேண்டாம். 6 மிச்சம் 4 இருக்குது. 14 14 8 போனால் 7. 6 இருக்கு, 1 எடுத்துட்டோம். 6 6ல 5 போனால் 1, 8ல 4 போனால் 4. அப்ப இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்று கேட்டா என்ன எழுதலாம்? 4176. சரியா? 4176. இவ்வாறு எழுதின மிகவும் 2 மிகப்பெரிய எண்ணுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசத்தை சொற்களில் எழுதுக. உங்கள்கிட்ட வினாக்களை மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்படி அப்ப இத சொற்கள் எழுதட்டா என்ன எழுதலாம்? 4
இவ்வாறு நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். இவ்வாறாக வினாக்களை கேட்கலாம். பாத்தீங்களோ பாருங்க, மிகவும் இந்த எண்களை கொண்டு மிகவும் பெரிய எண்களாக்கலாம். 8754. அதுல உள்ள மிகவும் சிறிய எண் சொன்னால் சிறிய எண் சொன்னால் 4578. மிகப்பெரிய எண்ணுக்கு மிகச்சிறிய எண்ணுக்கு இடையிலான வித்தியாசம் என்றால் கழிச்ச 4176. ரைட்டா? அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த வினாக்கான விடைகளை நீங்கள் உங்களோட பயிற்சி கோப்பிகளை போய் செய்து கொண்டு போகலாம். உங்களுக்கு ஒரு மீட்டர் பயிற்சியாக அமையும். பாருங்க, அடுத்தது தரப்பட்டுள்ள எண்களுக்கு முன்னால் வர வேண்டிய ரோமன் எண்ணை எழுதுக. அப்ப இந்த தரப்பட்டுள்ள எண்களுக்கு முன்னால வார ரோமன் எண்ணை தான் எழுத சொல்லி. அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண் என்ன சொல்லுமா? 15. ஏன்னா இது என்னது? 15 தான். 10க்கு 8 V போடுவாங்க. அப்ப 15. அப்ப இந்த ரோமன் இலக்க பந்தங்களுக்கு 15ஆக இருக்கிறபடியால் இவ்விடத்துல முன்னுக்கு வர என்னவா இருக்கும்? 14. 14க்கு ரோமன் இலக்கம் என்ன? 10க்கு 4க்கு I B 14. சரிதான். 4க்கு 10க்கு X போடுவோம், 4க்கு IB. அப்ப 14 என்ற ரோமன் இலக்கத்தை எழுதினால் 14. ரைட்? அப்ப முன்னால இருக்கிறேன். அதே போல பின்னால இருக்கிறேன் என்று கேட்டால் அங்க ஒரு சங்கவி சொல்லுங்க பாபம். சங்கவி பின்னால இருக்கிறேன் சொல்லுங்க பாபம். பின்னால இருக்கிறேன் பாத்துங்க. இது 15 என்றால் பின்னால இருக்கிறேன் என்ன? 16. 16க்கு நாங்கள் 10க்கு X போடுவோம், 6க்கு B I, 5க்கு B வரும், 6 என்றபடியால் B I. அப்ப 16. ரைட்டா? அப்ப முன்னாலே பின்னாலே இருக்கிறேன். முன்னால இருக்கிறேன் சொன்னா நாங்கள் இதை மட்டும் எழுதி கொள்ளலாம். ரைட்டா? சரி. அடுத்த பாருங்க, வெற்றி அடைப்புக்கு பொருத்தமான எண்ணை எழுதுக. ரைட், வெற்றி அடைப்புக்கு பொருத்தமான எண்ணை எழுதலாம். பாருங்க, இது நாங்கள் எங்களோட பின்னத்துல நாங்கள் படிச்ச விஷயம். இது ஒரு சமவெளி பின்னமாக நாங்கள் கருதி கொள்ளும். இது 3 மேல் 2க்கு சமனானது. 6 மேலுக்கு நம்ம இது நாங்கள் பாருங்க, எங்களுக்கு தரப்பட்டது 3 மேல் 2. அப்ப 3 மேல் 2க்கு சமவெளி பின்னம் என்றா நாங்கள் இத 2ஐயும் 2ஆல பெருக்கி விட்டோம்னா சரி. சரியோ? அப்ப பாருங்க, 2 4 3 2 6. அப்ப இதுக்கு சமவெளி பின்னம் என்ன? 6 மேல் 4. அப்ப இதுக்குள்ள என்ன வரப்போகுது? 6 மேல் 4. ரைட்டா? சமவெளி பின்னம் என்றா பிள்ளைகள் நீங்கள் எந்த எண்ணை என்றாலும் இப்ப 5 மேல் 2, 5 மேல் 2 சமவெளி பின்னம் என்னன்னு கேட்டால் நீங்கள் மேலே கீழே நீங்கள் செய்ய வழியில 2ஆல பெருக்கினால் சரி. 2 4 2 10. 10 மேல் 4. இப்ப 10 மேல் 4 சமவெளி பின்னம் கேட்டா அதை நாங்கள் 2ஐயும் 2ஆல 4 2 8 5 2 20. அப்ப 20 மேல் 8. இவ்வாறுதான் நாங்கள் சமவெளி பின்னத்தை காணும். ரைட்டா? உங்களுக்கு தெளிவாக விளங்குறதுக்கு நான் இதை சொல்லி தந்தேன். 2 எண்களை மேலே கீழே இருக்கிற எண்களை 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு சமவெளி பின்னம் ஈஸியாக கிடைக்கும். ரைட்டா? அப்ப 3 மேல் 2 இந்த சமவெளி பின்னம் 6 மேல் 4. இப்ப 6 மேல் 4 இந்த சமவெளி பின்னம் என்று கேட்கிறோம். 6 மேல் 4 இந்த சமவெளி பின்னம் நாங்கள் 2ஆல பெருக்குவோம். 4 2 8 6 2 12 மேல் 8. ரைட்டா? இவ்வாறு நாங்கள் இந்த சமவெளி பின்னத்தை கண்டுகொள்றதுக்கு ஈஸியாக காணலாம். ரைட்? அடுத்து அடுத்த வினாவை பாருங்க. 420 மாம்பழங்கள் 4 பெட்டிகளில் சமனாக அடுக்கப்பட்ட ஒரு பெட்டியில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை யார்?
இதுக்கு யார் சொல்ல போறீங்க? 420 மாம்பழங்கள் 4 பெட்டிகளில் சமனாக அடுக்கப்பட்டன. ஒரு பெட்டியில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை யார்? அப்ப ஒரு பெட்டியில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை என்ன செய்யணும்? 420 மாம்பழங்கள் என்ன 420 போட்டு 4 பெட்டிகளில் அடுக்க போறோம். அப்ப 4 பெட்டியில 4 அளவு 4 1 4 0 இந்த 2 20 4 20 20 20 அப்ப இப்ப எத்தனை 105. அப்ப அடுக்கப்பட்டதில் ஒரு பெட்டியில் உள்ள எங்கள்கிட்ட கேட்கப்பட்டவினா ஒரு பெட்டியில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை எத்தனை 105. அப்ப ஒரு பெட்டியில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை எத்தனையா 105. ரைட். பாருங்க 420 மாம்பழங்கள் 4 பெட்டிகளில் சமனாக அடுக்கப்பட்டன. அப்ப 420 நாங்கள் 4ஆல வகுத்தமிட்டால் ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை வரும். எத்தனை 105. ரைட். அடுத்த வினா பாருங்க. முதலி தன்னிடமிருந்த 80 பிஸ்கட்டுகளில் 4இல் ஒன்றை நண்பனுக்கு கொடுத்தான். அவனிடம் மிகுதியாக உள்ள பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை யார்? அப்ப முரளி தன்னிடம் இருந்த 80 பிஸ்கட்டுகளில் 4இல் மேல் ஒன்று ஒரு பகுதியை நண்பனுக்கு கொடுத்துட்டான். சரியோ? அவனிடம் மிகுதியாக உள்ள பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை யார்? அப்ப பாருங்க, நாங்கள் முரளிட்ட எத்தனை பிஸ்கட் இருந்தது? 80 பிஸ்கட் இருக்கு. அதனால இந்த கீழே இருக்கிற இலக்கத்தால நாங்கள் வகுக்க வேண்டும். அப்ப 4ஆல வகுத்தம் என்றால் ஒரு பங்கு முதல் காணலாமே. அப்ப 4 8 எத்தனை 2. அப்ப 4 8 கழிச்சால் 0 இந்த சாய்வதில் வரும். அப்ப எத்தனை 20. அப்ப ஒரு பங்கு எத்தனை? ஒரு பங்குங்களுக்கு எத்தனையா இருக்குது? 20ஆக இருக்கு. சரியா? ஒரு பங்குங்களுக்கு 20ஆக இருக்கும். அப்ப அவரிடம் உள்ள மீதியாக உள்ள பிஸ்கட்டுகள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட 80 பிஸ்கட் இருந்தது. அதுல 4இன் மேல் ஒன்றை முரளிக்கு கொடுத்துட்டார், யாருக்கு? நண்பனுக்கு கொடுத்துட்டார். ஒரு பங்கத்துல 20 பிஸ்கட். 60. அப்ப அவரிடம் மீதியாக இருந்த பிஸ்கட்டுகள் எத்தனை? 60. பாருங்க, முரளி தன்னிடம் இருந்த 80 பிஸ்கட்டுகளில் 4இன் மேல் ஒன்றை நண்பனுக்கு கொடுத்தான். சரிதானே? 4இன் மேல் ஒன்றை நண்பனுக்கு கொடுத்தான். அவரிடம் மிகுதியாக உள்ள பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை. அப்ப 80 பிஸ்கட் அவர்கிட்ட இருந்த 4இன் மேல் ஒன்றுன்னா அந்த கீழே இருக்கிறதுனால நாங்கள் வகுக்க வேணும். அப்ப 4ஆல வகுத்தால் ஒரு பங்கு இலகுவாக காணலாம். அப்ப ஒரு பங்கு எத்தனை? 20. மிகுதியாக இருந்ததானே நண்பனுக்கு ஒரு பங்கத்தானே கொடுத்தவர். மிச்சம் 3 பங்கும் அவர்கிட்ட இருந்தது. அப்ப 80ல இருந்து 1 கழிச்சம் 20 கழிச்சம் என்றால் 60. அப்ப அவர்கிட்ட இருந்த பிஸ்கட்டுகள் மிகுதியாக இருந்த பிஸ்கட்டுகள் 60. ரைட். விளங்குதா? ரைட். அடுத்த பாருங்க, தரப்பட்டுள்ள எண்ணை எண் சட்டத்தில் குறித்து காட்டுக. தரப்பட்டுள்ள எண்ணை எண் சட்டத்தில் குறித்து காட்டுக. அப்ப நாங்கள் எண் சட்டத்துல 4030. அப்ப பாருங்க, 4030 இந்த எண்ணை எண் சட்டத்துல குறிக்கட்டா. ஒன்றுக்கள் இடத்துல எத்தனை இருக்கு? 0. அப்ப இதுல ஒன்றும் பேரா. 10க்கள் இடத்துல எத்தனை இருக்கு? 3. அப்ப இதுல நாங்கள் 3. இப்ப 100க்கள் இடத்துல இருக்கோ? இல்ல. 1000 இடத்துல எத்தனை இருக்கு? 4. அப்ப 4. அப்ப 4030. ரைட்டா? அப்ப இத எண் சட்டத்துல குறித்து காட்ட சொல்லிருக்கு. 4030 என்பதை எண் சட்டத்துல நாங்கள் இவ்வாறு குறிக்கிறோம். ரைட்? இது உங்க எல்லாருக்கும் தெரியுமே. சரி.
அடுத்த பாருங்க, 1 லிட்டர் பெட்ரோலில் 50 கிலோமீட்டர் பயணம் செய்யும் வாகனம் ஒரு லிட்டர் பெட்ரோலில் 50 கிலோமீட்டர் பயணம் செய்யும் வாகனம் ஒன்று 250 கிலோமீட்டர் செல்லுவதற்கு தேவையான பெட்ரோலின் அளவு யார்? இந்த விடைக்கு யார் விட சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். மிகவும் இலகுவான விடை. கணக்கு அப்படியே போய் ஜாயின் ஆகிறேன். நம்ம கணக்கு அப்படியே படிக்கிறேன். அபர்ணிகன் சொல்லு பாப்போம். பாருங்க, 1 லிட்டர் பெட்ரோலில் 50 கிலோமீட்டர் பயணம் செய்யும் வாகனம் ஒன்று 250 கிலோமீட்டர் செல்லுவதற்கு தேவையான பெட்ரோலின் அளவு யார்? அப்ப 1 லிட்டர் பெட்ரோல் எத்தனையாம்? 1 லிட்டர்ல உங்களுக்கு 50 கிலோமீட்டர் செல்லு. 1 லிட்டர் பெட்ரோல் எத்தனையாம்? 50 கிலோமீட்டர் செல்லுதான் ஒரு வாகனம். 1 லிட்டர் பெட்ரோல் 50 கிலோமீட்டர் பயணம் செய்யும் வாகனம் ஒன்று 250 கிலோமீட்டர் பயணம் செய்தல். 250 கிலோமீட்டர் பயணம் செய்தல் எத்தனை லிட்டர் தேவையா? அப்ப என்ன செய்யணும்? 250 நாங்கள் 5ஆல வகுத்து விட்டோம். ரைட்டா? 5 25 கழிச்சமண்டால் 0 இந்த சைவர் 5ஆல வகுத்தோம்னால் 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் என்றால் 50ஆல வகுத்தோம். என்ன சாரி, நான் 50ஆல வகுத்தோம். பாருங்க, 50ஆல வகுத்தோம் என்று சொன்னால் 5 25. அப்ப 5 லிட்டர் பெட்ரோல் காணும். ஏன்னா 250 கிலோமீட்டர் செல்வதற்கு தேவையான பெட்ரோலின் அளவு 5 லிட்டர். 5 லிட்டர். 1 லிட்டர் பெட்ரோல்ல 50 கிலோமீட்டர் செல்லும் என்றால் 250 கிலோமீட்டர் செல்வதற்கு எவ்வளவு பெட்ரோல் தேவை? 5 லிட்டர். அடுத்த வினா பாருங்க, உருவை கொண்டு கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. இதுவும் உங்களுக்கு அடிக்கடி வார வினாக்கள். பாருங்க, உருவை கொண்டு கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. இழக்கப்பட்ட பகுதியை ஒரு பின்னமாக எழுதுக. இழக்கப்பட்ட பகுதியை ஒரு பின்னமாக எழுதுக. அப்ப இழக்கப்பட்ட பகுதியை ஒரு பின்னமாக எழுதுறது பாருங்க, இதுல பாருங்க எத்தனை கட்டங்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 கட்டங்கள். அப்ப 10ன் மேல் இழக்கப்பட்ட பகுதியான கேட்டது எத்தனை கிளத்தி இருக்குது? 1 2 3 4 5. அப்ப 10ன் மேல் 5 பகுதி எங்களுக்கு நிறந்துட்டு. ரைட்டா? 10ன் மேல் 5 பகுதி நிறந்துட்டப்பட்டது. இதுல நிலக்கப்படாத பகுதியை ஒரு தசம எண்ணாக எழுதுகிறால், நிலக்கப்படாத பகுதி என்ன? 10ன் மேல் 5 தானே. அப்ப நாங்கள் அதை தசம எண்ணாக என்ன எவ்வாறு எழுதலாம்? 0.5. 0.5 நரவாசி. நரவாசிக்கு என்ன தசமம்? 0.5. 10 கட்டங்கள் இருக்குது, அதுல 5 கட்டங்களுக்கு நிறந்துட்டப்பட்டிருக்கு. அப்ப 10ன் மேல் 5 கட்டங்கள் நிறந்துட்டப்படவில்லை. அப்ப நிறந்துட்டப்படாத கட்டங்கள் 5 வழியால் அதை நாங்கள் 0.5.
ரைட். அடுத்த பாருங்க, ஒவ்வொரு சிறிய கட்டத்தினதும் நீளம் 1 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஒவ்வொரு சிறிய கட்டம் இருக்கு தானே எங்களுக்கு. இந்த ஒவ்வொரு சிறிய கட்டத்தின நீளம் வந்து ஒவ்வொரு பக்கமும் எத்தனை சென்டிமீட்டரா? 1 சென்டிமீட்டர். ஒவ்வொரு பக்கமும் வந்து எங்களுக்கு 1 சென்டிமீட்டராக காணப்படும். நீளம் 1 சென்டிமீட்டருக்கும் அகலமும் 1 சென்டிமீட்டர். இதன் அகலம் இந்த பக்கமும் 1 சென்டிமீட்டராக தான் காணப்படும். ஆகும். நிலத்திய பகுதியின் பரப்பளவு சதுர சென்டிமீட்டரில் எழுதுங்க. அப்ப எத்தனை சதுர சென்டிமீட்டர் நிலத்தி இருக்கு? ஒன்று. இதை ஒன்றால பெருக்கினால எத்தனை? ஒன்று தானே. 1 சதுர சென்டிமீட்டர். அப்ப 1 2 3 4 5. அப்ப 5 சதுர சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். ரைட்டா? நிலத்திய பகுதியின் பரப்பளவு சதுர சென்டிமீட்டர்ல தரத்தினால் நீங்கள் எத்தனை 5 கட்டங்களுக்கு நிலத்தி இருக்கிறபடியால் 5 சதுர சென்டிமீட்டர். ரைட். நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போமா? அடுத்த பாருங்க, வெற்றிடங்களை நிரப்புக. உங்கள்கிட்ட அடிக்கடி ஒரு விலைப்பட்டியல் ஒன்று வருமே, அந்த விலைப்பட்டியலுக்கு நாங்கள் எவ்வாறு வெற்றிடத்தை நிரப்பலாம் என்று சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஒரு கல் இது 1 கிலோகிராம். என்ன இது? 1/4 கிலோகிராம். 250 கிராம். இது 100 கிராம். விலைகளை கேட்டு கத்தரி 1 கிலோ கத்தரிக்காய் வந்து 80 ரூபாய். அவ்வளவா? 1 கிலோ 80 ரூபாண்டா 250 கிராம்டா 1/4 கிலோ. 1/4 கிலோ கத்தரிக்காய் 4ஆ பிரிச்சு ஒரு பகுதி 1/4 கிலோ 20 ரூபாண்டா 100 கிராம் என்ன விலை? 100 கிராம். அப்ப பாருங்க, 1 கிலோகிராம் 80 ரூபா, 1/4 கிலோகிராம் 20 ரூபாண்டா 100 கிராம் என்ன விலை? 1 கிலோ. அப்ப என்ன 1 கிலோவுல 1000 கிராம் இருக்கு. 1 கிலோவுல எத்தனை கிராம் இருக்குது? 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 1 கிலோகிராம் கத்தரிக்காய் 80 ரூபாய்டா 1 கிலோவுல எத்தனை 100 கிராம் இருக்கு? 10. அப்ப 10ஆல வகுத்தோம். 5 8 80. அப்ப 100 கிராம் கத்தரிக்காய் என்ன விலை? 8 ரூபாய். 8. ரைட்டா? 100 கிராம் கத்தரிக்காய் என்ன விலை? ரூபாய் 8 ரூபாய். ரைட். அடுத்தது மிளகாய். 1 கிலோ மிளகாய் வந்து 260 ரூபாய். 1 கிலோ மிளகாய் 260 ரூபாண்டா 1/4 கிலோ என்ன விலை? அப்ப என்ன செய்யணும்? 260 நாங்கள் எத்தனை அளவுக்கு வேணும்? காலண்டா 4ஆல பிரிக்க வேணும். 4 மேல ஒரு பகுதி 1/4 கிலோ. அப்ப காலால பிரிச்சால் என்ன? 6 4 24 கழிச்சால் 2 இந்த 20ல 5 4 20. ரைட். அப்ப எத்தனை? 1/4 கிலோ என்ன விலை? 65 ரூபாய். 1/4 கிலோ 65 ரூபாய். ரைட்டா? 65 ரூபாண்டா 100 கிராம் தான் கேட்டது. 260 நாங்கள் 10ஆல பிரிச்சோம்னா 26 ரூபாய் என்பதுக்கு தந்து. ரைட். அடுத்தது பாருங்க, போஞ்சி. ரைட். போஞ்சிய பாருங்க, 250 1/4 கிலோ. 1/4 கிலோ 35 ரூபாண்டால் 1 கிலோ என்ன விலை? அப்ப என்ன செய்யணும்? 1 கிலோ காட்டுறதுக்கு நாங்கள் 35 போட்டு 4ஆல பெருக்க வேணும். ரைட்டா? 4ஆல பெருக்க வேணும். அப்ப பாருங்க, 35 நாங்கள் போட்டுட்டு எத்தனையால? 1/4 கிலோ தான் 35 ரூபாய். 1 கிலோ 4ஆல பெருக்க வேணும். 4 1/4 கிலோ தான் 1 கிலோ. அப்ப என்ன செய்யணும்? 4 5 20க்கு 0 மிச்சம். 3 12 14. எவ்வளவு? அப்ப 1/4 கிலோ 140 ரூபாய். 140 ரூபாய். அப்ப இதற்கு அடுத்தது பாருங்க, 100 கிராம். 100 கிராம் போஞ்சி இந்த விலை கேட்டுங்க.
அப்ப உங்களுக்கு தெரியுமே 1 கிலோ போஞ்சி 140 ரூபாய் கட்டிட்டோம் என்றால் 100 கிராம் போஞ்சி என்ன விலை 140 போட்டு 10 அளவு வகுக்கவும் 10 அளவு வகுத்தால் என்ன அந்த பூஜ்ஜியத்தையும் பட்டி விட்டுட்டா 100 கிராம் என்ன விலை 14 ரூபாய் ரைட். அப்ப பாத்தீங்களா இப்ப நாங்க கண்டுட்டோம் பாருங்க கத்தரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய்னால் 1/4 கிலோ 20 ரூபாய். அப்ப 100 கிராம் என்ன விலை 80 நாங்கள் 10 பிடிச்சோம் என்றால் 10 வகுத்தோம் என்றால் 8 ரூபாய் வரும் 100 கிராம் கத்தரிக்காய் 8 ரூபாய். அடுத்த பாருங்க மிளகாய் 1 கிலோ வந்து 260 ரூபாய்னா 1/4 கிலோ கேட்டுறீங்க 250 கிராம் 1/4 கிலோ என்ன வேணும் 4 அளவாக 4 அளவாதான் ரூபாய் 65. அப்ப அதுல 100 கிராம்களுக்கு 26 ரூபாய் 260 ரூபாய் 1 கிலோ என்றால் 1 கிலோவில் எத்தனை 100 கிராம் இருக்கு 10. ஆகவே நாங்கள் அதை 10 வகுக்க வேண்டும் 10 வகுத்தோம் என்றால் 26 ரைட். பிள்ளைகள் கொஞ்சம் படிவா கவனிக்கணும். இந்த விலைப்பட்டியல்ல நீங்கள் கூடுதலானாக தவறுதலாக பிளவுற நீங்கள் அதே போல பாருங்க போஞ்சி எங்களுக்கு 1/4 கிலோ வந்திருக்கிறாரு 150 கிராம் 1/4 கிலோ வந்து 35 ரூபாய். 1 கிலோ என்ன செய்யணும் 1/4 கிலோவில் எத்தனை 1/4 கிலோ சேர்ந்தால் 1 கிலோ 4 1/4 கிலோ. அப்ப 4 பெருக்கணும் 35 4 பெருக்கணும் 140. அப்ப 100 கிராம் போஞ்சி இந்த விலை வாங்குறேன்னு சொன்னா என்ன செய்யணும் 140 நாங்கள் 10 வகுத்தோம் என்றால் 14 ரூபாய். ஏன் 1 கிலோவில் 10 100 கிராம் இருக்கு. நீங்கள் வகுத்து பாருங்க 1 கிலோ 1000 கிராம் 1000 கிராம் 100 வகுத்தீங்கன்னா 10 முறை வரும். அப்ப 10 அப்ப 140 நாங்கள் 10 வகுத்தோம் என்றால் 1 கிலோ போஞ்சி 140 ரூபாய் 10 வகுத்தோம் என்றால் 14 ரூபாய் வரும். ரைட்டா ரைட். அடுத்த வினாவை பாருங்க 9 மீட்டர் நீளமான கயிறு ஒன்று இருந்து அப்ப எத்தனை மீட்டரா 9 மீட்டர் 9 மீட்டர் ரைட். 9 மீட்டர் நீளமான கயிறு ஒன்றில் இருந்து 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் நீளமான கயிறு வெட்டி அகற்றப்பட்டார். அப்ப பாருங்க 9 மீட்டர் நீளமான கயிற்றிலிருந்து 9 மீட்டர் நீளமான கயிற்றிலிருந்து எத்தனை மீட்டரா 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் கயிறை நாங்கள் வெட்டி அகற்றுறோம் வெட்டி நீக்கிறோம். பட்டால இந்திய கயிற்றின் நீளம் அப்ப பிள்ளைங்க 9 மீட்டர் 9 மீட்டருக்கு இந்தால சென்டிமீட்டருக்கு நேரம் நாங்கள் 2 பூஜ்ஜியத்தை போட்டாதான் நாங்கள் கழிக்கலாம். பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிக்கிறேன்டால் இவ்வாறு 9 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் கழிக்கிறேன்டால் இந்த 9 மீட்டரோட இந்த 2 பூஜ்ஜியத்தை நாங்கள் போட்டுட்டு தான் கீழே உள்ள சிறிய இலக்கத்தை எழுதவும். 3 மீட்டர் 75 சென்டிமீட்டரை கழிக்கப்படும். அப்ப கழிச்சு பார்ப்போமோ நீக்கினால் எஞ்சிய கயிற்றின் நீளம் உங்களுக்கு கிடைக்கும். எஞ்சிய கயிறு தான் எங்கிட்ட கேட்ட அப்ப பூஜ்ஜியத்துல இருந்து 5 கழிக்கல அது கொண்ட கடத்தால் இஞ்சி இருந்தாலும் எடுக்க போறோமே இங்க இருந்து இது கொண்டா கொடுத்துட்டு இது 10,000 இதுல இருந்து கொண்டு எடுத்தா இதுக்கு 10 9,000. அப்ப 10 இருக்குது கொண்டா கடன் எடுத்தால் 10 10ல இருந்து 5 போனால் 5 மிச்சம் இதுல 9ல இருந்து கொண்டு எடுத்துட்டோம் 9 9ல இருந்து 7 போனால் 2 சரியா மிச்சம் இதுல 1 எடுத்துட்டோம். அப்ப 8 இருக்குது 8ல இருந்து 3 போனாலே எத்தனை 5. அப்ப எத்தனை 5 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்ப 9 மீட்டர் நீளமான கயிறு ஒன்றிலிருந்து 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர் நீளமான கயிறு வெட்டி நீக்கப்பட்டால் எஞ்சிய கயிற்றின் நீளம் 5 மீட்டர் 25 சென்டிமீட்டர். ரைட் ஓகே ரைட். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். A பாத்திரத்தில் உள்ள பாலின் அளவு 6 லிட்டர் 400 மில்லி லிட்டர். அப்ப A என்ற பாத்திரத்துல இருக்கிற பாலின் அளவு எத்தனையா 6 லிட்டரும் 400 மில்லி லிட்டர். 400 மில்லி லிட்டர் பால் A என்ற பாத்திரத்திலே இருக்கு.
அப்பாத்திரத்தில் மேலும் 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பால் கலக்கப்பட்டது. மேலும் எத்தனையா 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பால் கலக்கப்பட்டது எனில் தற்போது பாத்திரத்தில் உள்ள பாலின் மொத்த அளவு. அப்ப என்ன செய்யணும்? நாங்கள் மொத்த அளவுங்கள்ட்ட கேட்டிருக்கிற தற்போது உள்ள பாலின் மொத்த அளவுண்டா நாங்கள் சரிதானே? பாத்திரத்தில் உள்ள பாலின் அளவு 6 லிட்டர் 400 மில்லி லிட்டர் ஆகும். அப்பாத்திரத்தில் மேலும் 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பால் கலக்கப்பட்டுள்ளது எனில் தற்போது பாத்திரத்தில் உள்ள பாலின் மொத்த அளவு. நாங்கள் என்ன செய்யணும்? மொத்த அளவுனா கூட்டுவோமே. 0 சென்டிமீட்டர் இதுல வருமே. 2 4 12 2 எழுதி கொண்டு மிச்சமே 1000 விட கூடினால் நாங்கள் இந்த அளவு கொண்டு போடுவேன். 1000 விட குறைஞ்சால் மில்லி லிட்டர் பக்கமே நாங்கள் போடுவோம். மில்லி லிட்டர் பக்கம் நாங்கள் போட வேண்டும். 1000 விட கூடினால் தான் இந்த லிட்டர் கொண்டு போடும். அப்ப இது 1000 விட கூடினபடியால் நாங்கள் ஒன்றா கொண்டு போவோம். 7 7 8 9. அப்ப 9 லிட்டர் 200 மில்லி லிட்டர். பாத்திரத்தில் பாலின் மொத்த அளவு எத்தனையா? 9 லிட்டர் 200 மில்லி லிட்டர். ரைட்டா? அப்ப பாருங்க, பாத்திரத்தில் உள்ள பாலின் அளவு 6 லிட்டர் 400 மில்லி லிட்டர் ஆகும். அப்பாத்திரத்தில் மேலும் 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பால் கலக்கப்பட்டதே. தற்போது பாத்திரத்தில் உள்ள பாலின் மொத்த அளவு நாங்கள் மொத்த அளவு கூட்டி விட்டோம் என்றால் உங்களுக்கு சரி. அப்ப 9 லிட்டர் 200 மில்லி லிட்டர். ரைட். அடுத்தது பாருங்க, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பித்த கணக்கு தான். ஒரு மீட்டர் மாதிரி இருக்கும் பாருங்க. ரைட். மறந்த மாணவர்களுக்கு ஒரு மீட்டராக அமையும். இதுலயும் உங்களுக்கு பவுண்டண்டுக்கு அடிக்கடி வினாப்படுற வினா. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப அட்டவணையில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புக. தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப அட்டவணையில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புக. பாருங்க, கொழும்புல இருந்து நீர்கொழும்பு. அப்ப கொழும்புல இருந்து நீர்கொழும்பு இதுக்குடைய தூரம் எத்தனையா? 35 கிலோமீட்டர். இதுக்கு முடியலான தூரம் கொழும்புல இருந்து நீர்கொழும்புக்கு 35 கிலோமீட்டர். கொழும்புல இருந்து நீர்கொழும்பு. அடுத்தது கொழும்புல இருந்து சிலாவம் 76 கிலோமீட்டர். இந்த கொழும்புல இந்த ஆரம்ப இடத்துல இருந்து இதுக்குத்தான் எத்தனை? 35. இப்ப வந்து கொழும்புல இருந்து என்ன இந்த இடத்துல இருந்து சிலாவம் இவ்வளவு தூரம் எத்தனையா? 76 கிலோமீட்டர். ரைட்டா? சிலாபத்திலிருந்து புத்தளம், இது சிலாபத்தில இருந்து புத்தளம். இது நாங்கள் பூச்சியம் அந்த வட்ட கருத்த வட்டத்துக்குள்ள மேலே ஒரு வட்டம் இருந்தாய் வட்டத்தை பூச்சியம் எடுத்து நான் தொடங்குற இடம் இருந்து பாருங்க. சிலாபத்தில் இருந்து புத்தளம். இதுல இருந்து இதுக்கான தூரம் தான் இவ்வளவு தூரம் பிள்ளைகள் 66. இது இந்த தூரம் 66 கிலோமீட்டராக இருக்குது. அப்ப இனி எங்கள்கிட்ட கேட்டிருக்கு என்ன? நீர்கொழும்புல இருந்து புத்தளம். இது நீர்கொழும்புல இருந்து புத்தளம் இவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட கேட்டிருக்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? இந்த தூரம் எங்களுக்கு தெரியும் 66. இனி இந்த தூரத்தை நாங்கள் காண வேணும். அப்ப 76ல இருந்து 35 கழிப்போம். 76ல இருந்து இந்த 35 இதுக்கு இடைப்பட்ட தூரம் தானே. அப்ப நாங்கள் இந்த 76ல இருந்து 35 கழிக்க இந்த தூரம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த தூரம் எங்களுக்கு கிடைக்கும். 76ல இருந்து 35 கழிச்சோம் என்றால் 6ல 5 3 1 7ல 3 3 4. அப்ப 41 கிலோமீட்டர். அப்ப இதை நாங்கள் கண்டுவிட்டோம். சரிதானே? அப்ப நீர்கொழும்பில இருந்து புத்தளம் தானே கேட்டு பாருங்க. நீர்கொழும்பில இருந்து புத்தளம். நீர்கொழும்பில இருந்து புத்தளம் என்ன இவ்வளவு தூரம் 41 66 கூட்டம். அப்ப 41ஓட 66 கூட்டினோம். 6 3 7 6 4 10 என்ன 107 கிலோமீட்டர். அப்ப நீர்கொழும்பில இருந்து புத்தளத்துக்கான தூரம் என்ன? 107 கிலோமீட்டர். ரைட்டா? விளங்காதாக்களுக்கா திருப்பி கவனிங்கோ. இந்த படத்துல வந்து கொண்டு கேட்டிருக்கிறான். ஏன்னா கொழும்பில இருந்து நீர்கொழும்பு
கொழும்பில இருந்து நீர்கொழும்பு 35. கொழும்பில இருந்து நீர்கொழும்பு இவ்வளவு தூரம் உங்களுக்கு 35 தான். அதே போல பாருங்க கொழும்பில இருந்து சிலாபம், இந்த கொழும்பில இருந்து சிலாபம் இந்த முழு தூரம் வந்து 75. இந்த தூரம் இந்த முழு தூரமும் 75 கிலோமீட்டர், 76 கிலோமீட்டர். அடுத்தது சிலாபத்திலிருந்து புத்தளம் இந்த இடம், இது நான் இது இந்த கருப்பு வட்டத்துக்கு மேல இப்படி வெளியில ஒரு வட்டம் போட்டிருந்தால் அது ஆரம்பிக்கிற இடம். அப்ப இதை நாங்கள் பூஜ்ஜியம் என்று நினைக்க வரும். ரைட்டா? அப்ப பூஜ்ஜியம் இப்ப சிலாபத்திலிருந்து புத்தளம் வந்து 66 கிலோமீட்டர். அப்ப எங்களுக்கு இது தெரியும், சிலாபத்திலிருந்து புத்தளம் 66. நீங்க தந்திரிக்க. இப்ப எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வந்து நீர்கொழும்பிலிருந்து புத்தளம். வடிவா கவனிக்கோ, நீர்கொழும்பிலிருந்து புத்தளம் இவ்வளவு தூரம் தான் கேள்வி. இந்த தூரம் கேள்வி. அப்ப என்ன செய்யணும்? இந்த சிலாபத்தில இருந்து நீர்கொழும்பில இருந்து சிலாபத்தை கழிச்சோம் என்றால் 76ல இருந்து 35 போனால் எங்களுக்கு 41 வந்தது. அப்ப இந்த தூரம் 41, இந்த தூரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 66. இதுக்கும் இதுக்கு இடைப்பட்ட தூரம் 66. இப்ப இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து எத்தனை? 41. அப்ப 66 41 107. அப்ப இப்ப பாருங்க நீர்கொழும்புக்கும் புத்தளத்துக்கும் இடையான தூரம் எவ்வளவு தானே? எத்தனை? 107 கிலோமீட்டர். விளங்குதோ? ரைட். அடுத்தது பாருங்க, 1 கிலோகிராம் பருப்பின் விலை 120 ரூபாயில் 250 கிராம் பருப்பின் விலை. அப்ப 1 கிலோகிராம் பருப்பு 120 ரூபாய். நாங்கள் என்ன செய்யணும்? 1 கிலோவில் எத்தனை? 250 கிராம் இருக்கு, 4 இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்ப 120 போட்டு 4ஆல வகுப்போம். 120 போட்டு நாங்க 4ஆல வகுத்தோம் என்றால் அப்ப 12ல எத்தனை 4 இருக்குது? 4 12 ரூபாய் கழிச்சால் 0. இந்த 0 போடுவோம். அப்ப இது 30. அப்ப 250 கிராம் பருப்பின் விலை எவ்வளவு? ரூபாய் 30. சரியா? பாருங்க 1 கிலோகிராம் பருப்பினுடைய விலை வந்து உங்களுக்கு தந்திருக்குது. 1 கிலோகிராம் பருப்பின் விலை வந்து 120 ரூபாய் என்றால் 250 கிராம் பருப்பு. அப்ப 1 கிலோவில் எத்தனை? 250 கிராம் இருக்கு, 4. அப்ப 120 போட்டு 4ஆல வகுத்தோம் என்றால் உங்களுக்கு எத்தனை வருது? 30. அப்ப 250 கிராம் பருப்பினுடைய விலை ரூபாய் 30. ரைட். அடுத்து பாருங்க 2 மீட்டர் துணியின் விலை 400 ரூபாய். 1 மீட்டர் 200 ரூபாய். 2 மீட்டர் துணி 400 ரூபாய். 50 சென்டிமீட்டர் துணியின் விலையா? அப்ப 2 மீட்டர் துணி 400 ரூபாய். 2 மீட்டர் துணியின் விலை என்ன விலைகள்? 400 ரூபாய். ரூபாய் 400 என்றால் 50 சென்டிமீட்டர். 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்கு. 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அப்ப 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் என்ன? 2 மீட்டர் தான் 400 ரூபாய்னா 1 மீட்டர் என்ன விலை? 100 ரூபாய். 1 மீட்டர் 200 ரூபாய். 1 மீட்டர் 200 ரூபாய். 2 மீட்டர் 400 1 மீட்டர் 200. அங்க 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா அங்க டக்குனு என்ன? 50 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் 200 ரூபாய்னா 50 சென்டிமீட்டர் எவ்வளவு? 50 சென்டிமீட்டர் வந்து எவ்வளவு? 100 ரூபாய். அப்ப எவ்வளவு பாருங்க? 2 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 400. 2 மீட்டர் துணி 400 ரூபாய். 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர். 1 மீட்டர்ல 100 இருக்கிறபடியால் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர், அது 200 ரூபாய் என்றால் 50 சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கும்? 100 ரூபாய். அப்ப ரூபாய் 100. இந்த விலை சம்பந்தமான கணக்கு வந்தா நாங்கள் முன்னுக்கு ரூபாய் என்றதை நாங்கள் போட வேண்டும். ரைட்டா? அடுத்து பாருங்க, ஒன்றின் விலை ரூபாய் 30 வீதம் 8 அப்பியாச கோப்பிகளை வாங்கிக் கொண்டு 8 அப்பியாச கோப்பிகளை வாங்கிக் கொண்டு ரூபாய் 500 நாணயத்தாள் ஒன்றை வியாபாரிக்கு கொடுத்தால் மிகுதியாக கிடைக்கும் பணம் எவ்வளவு? அப்ப ஒன்றின் விலை ரூபாய் 30 ரூபாய்.
ഒരു കൊപ്പീന്റെ വില എന്നവാ പിള്ളേർ 30 രൂപ വീതം 8 അഭ്യാസ കോപ്പി അപ്പൊ 8 നടപ്പിലിരിക്കുമേ 8 அப்ப 8 அபியாச கோப்பிகள் என்ன விலை 240 ரூபாய் ஆனா நாங்க எவ்வளவு காசை கொடுக்குறோம் கடைக்காரனுக்கு 500 ரூபாய் காசை கொடுக்குறோம் 500 ரூபாய் காசை கொடுத்து ஒரு கோப்பி 30 ரூபாய் படி 8 அபியாச கோப்பி வாங்குறாங்க 240 ரூபாய் அப்ப என்ன வேணும் 500 ரூபாய் காசை கொடுக்குறோம் 240 ரூபாய் தான் கோப்பியினுடைய அபியாச கோப்பியின் விலை அப்ப என்ன செய்யணும் கழிப்போம் கழிச்சா மிகுதியாக உங்களுக்கு கடைக்காரன் இவ்வளவு தருவாரு வா ரைட் 10 4 3 4 6 4 4 2 1 2 எவ்வளவு மிகுதியா தருவே ரூபாய் 260 ரைட்டா அப்ப மிகுதியாங்களுக்கு கிடைக்கிற பணம் எவ்வளவு ரூபாய் 260 ரைட்டோ அப்ப ஒன்றின் விலை ரூபாய் 30 வீதம் 8 அபியாச கோப்பிகளை வாங்கி கொண்டு ரூபாய் 500 ரூபாய் நாணயத்தாளங்களை வியாபாரிக்கு கொடுத்தால் மிகுதியாக கிடைக்கும் பணம் ரூபாய் 260 ஒரு அபியாச கோப்பி 30 ரூபாண்டா 8 அபியாச கோப்பி 240 ரூபாய் கொடுத்த பணம் 500 ரூபாய் கோப்பியின் விலை 240 ரூபாய் மிகுதியாக கிடைக்கிற பணம் 260 ரூபாய் ரைட் அடுத்தது பாருங்க ஏ தோட்டத்தில் பறித்த தேங்காய்களில் எண்ணிக்கை 1378 ஏ தோட்டத்துல பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கை எத்தனையா 1378 ரைட் பி தோட்டத்தில் பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கை இது ஏ தோட்டத்துல பறித்தது பி தோட்டத்துல பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கை எத்தனையா 1545 இது பி தோட்டத்துல பறித்த தேங்காய்களின் அதன்படி 2 தோட்டத்திலும் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையா அப்ப என்ன செய்யணும் மொத்த எண்ணிக்கை 2 தோட்டத்திலும் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை கூட்டுவோம் 8 மஞ்சள் 13க்கு 3 எழுதி 1 மிச்சம் அந்த 1 இதோட 7 3 8 8 நாலும் 12க்கு 2 எழுதி 1 மிச்சம் அந்த 3 வந்த 1 4 4 மஞ்சள் 9 1 கிடைக்கும் அவ்வளவு 2923 ரூபாய் ரைட்டா அப்ப அதன்படி 2 தோட்டத்திலும் பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கை எத்தனையா 23 தேங்காய்கள் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் எண்ணிக்கான 2 தேங்காய்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று சொன்னா என்ன செய்யணும் பி தோட்டம் தான் கூடுதலாக இருக்கும் பி தோட்டத்தில இருந்து ஏ தோட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஏ தோட்டத்தை கழிச்சம் என்றால் 2 தோட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசம் ஆனா அங்கிட்ட கேட்கப்பட்ட அப்படின்னா என்ன ஏ தோட்டத்திலும் பி தோட்டத்திலும் பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கையாக அப்ப மொத்த எண்ணிக்கை நாம கூட்டி கொடுக்கலாம் சரி சரியா அப்ப பி தோட்டத்தை விட ஏ தோட்டத்தில் எவ்வளவு குறைவாக பறிக்கப்பட்டது நாங்கள் கழிக்க வேண்டும் அடுத்த வினா பாருங்க தோட்டத்தை ஏ தோட்டத்தை விட பி தோட்டத்தில் கூடுதலாக பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையா அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்வி கீழே இருக்குமே பாருங்க அப்ப ஏ தோட்டத்தை விட பி தோட்டத்துல கூடுதலாக பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையா அப்ப ஏ தோட்டத்தை விட பி தோட்டத்தில் கூடுதலாக பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை தனியோனம் நாங்கள் 2க்கும் இடையிலான வித்தியாசத்தை காணும் முதல் ஏ தோட்டத்துல பி தோட்டத்துல எத்தனை தேங்காய்கள் பறிக்கப்பட்டது 1545
ബി തോട്ടത്തില് എ തോട്ടത്തിൽ എത്തുന്നത് അയാൾ മണിക്കപ്പെട്ട 1377 അപ്പൊ என்ன செய்யணும் இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்றால் நாங்கள் என்ன செய்யணும் கழிப்போம் 15 ஒன்றாக 15 15 8 போனால் 7 மிச்சம் 3 13 7 போனால் 6 5 5 3 போனால் 2 267 அப்ப ஏ தோட்டத்தை விட பி தோட்டத்துல கூடுதலாக பறிக்கப்பட்டது கேரளத்தின் நிலையத்துல 267 தேங்காய்கள் சரியா 267 தேங்காய்கள் ரைட்டா 267 தேங்காய்கள் அப்ப என்ன வேணும் பி தோட்டத்துல 1545 தேங்காய்கள் ஏ தோட்டத்துல 1375 தேங்காய்கள் பறிக்கப்பட்டதா ஏ தோட்டத்தை விட பி தோட்டத்துல கூடுதலாக பறிக்கப்பட்டது தேங்காய்கள் சொன்னா நாங்கள் என்ன வேணும் கழிச்சு விட்டோம்னால் சரி ரைட்டா ரைட் ஓகே அடுத்த வினா பார்ப்போம் முப்பத்து 44,899 என்னும் எண்ணிற்கு பின்னுள்ள எண்ணை இலக்கங்களில் எழுதுக பாருங்க 899 என்னும் எண்ணிற்கு பின்னுள்ள எண்ணை இலக்கத்தில் எழுதுக அப்ப பின்னால் இருக்கிற முன்னால் இல்ல பின்னால் இருக்கிற எண்ண நாங்கள் என்ன சொல்ல முடியாது வடிவ பாருங்க 34,899 என்ற எண்ணுக்கு பின்னுள்ள எண்ணா நாங்கள் ஒன்றா கூட்ட வேணும் இதோட 34,899 ஒன்றா கூட்டினோம் பின்னால இருக்கிற 9 கொண்டும் 10 சைபர் 1 மிச்சம் 9 கொண்டும் 10க்கு சைபர் 1 மிச்சம் அந்த 8 கொண்டும் 9 4 3 பின்னால் உள்ள எண் என்ன 34,900 34,900 ரைட்டா 34,900 சரிதானே பாருங்க 34,899 என்னும் எண்ணில் பின்னுள்ள எண்ணை எழுதுக அப்ப பின்னுள்ள எண்ணா நாங்கள் ஒன்றா கூட்டினோம்னு சொன்னால் 34,900 அதுல பிள்ளைகள் முன்னுள்ள உதாரணத்துக்கு கேட்டா முன்னால் இருக்கிற எண்ணை கேட்டா நாங்கள் செய்யணும் இந்த முன்னால் இருக்கிற எண்ணை காண்றது கொண்ட கழிக்க 9 இருந்து 1 போனால் 8 இந்த 9 இதுல வரும் 8 4 3 அப்ப முன்னால் உள்ள எண்ணு கேட்டா நாங்கள் 34,898 ரைட்டா 898 போடுவோம் இது 34,899 பின்னுள்ள எண்ணால் ஒன்றை கூட்டணும் முன்னுள்ள எண்ணால் ஒன்றை கழிக்க வேண்டும் விளங்குதோ அப்ப நாங்கள் இதை செய்யபடி செய்து பார்த்தால் உங்களுக்கு மிகவும் சரியாக வரும் நீங்க மனதால போட்டீங்கன்னா சில விட விளக்கு ரைட்டா அப்ப நாங்கள் முன்னுள்ள எண்ணால் ஒன்றை கழிக்க வேணும் பின்னுள்ள எண்ணால் ஒன்றை கூட்ட வேணும் ரைட்டா இதுதான் முன்னால் வருமன் பின்னால் வருமன் ரைட் அடுத்ததை நாங்கள் பார்ப்போம் பாருங்க சரி 39,007 39,007 43,724 34,509 40,609 ஆகிய எண்களை பெறுமதி கூடி செல்லும் ஒழுங்கில்
ஏறு வரிசைப்படுத்தி எழுதுக. சரிதானே? ஏறு வரிசைப்படுத்தி எழுதுதாமே. 39,007, 43,724, 34,509, 40,609 ஆகிய எண்களை ஏறு வரிசைப்படுத்தி எழுதும். ஏறு வரிசைப்படுத்தி எழுதுறா என்ன செய்யணும்? பெறுமதி குறைந்த இலக்கங்கள் பெறுமதி கூடிய இலக்கங்கள் வரை ஒழுங்குபடுத்தி எழுதினால் அது எங்களுக்கு ஏறு வரிசையில வரும். இறங்கு வரிசை என்றால் என்ன செய்யணும் பிள்ளைகள்? பெறுமதி கூடிய எண்கள்ல இருந்து படிப்படியாக குறைந்த எண்கள் வரை நாங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதுவோம் என்றால் அது இறங்கு வரிசையாக இருக்கு. ஏன்னா பெறுமதி கூடிய இலக்கங்கள்ல இருந்து படிப்படியாக குறைந்த இலக்கங்கள் வரை ஒழுங்குபடுத்தி எழுதினோம் என்றால் அது இறங்கு வரிசை. ஏறு வரிசை என்றால் பெறுமதி கூடிய இலக்கங்கள்ல இருந்து பெறுமதி குறைந்த இலக்கங்கள்ல இருந்து பெறுமதி கூடி செல்ற இலக்கங்கள் வரை நாங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதுவோமாக இருந்தால் அது ஏறு வரிசையாக இருக்கு. எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி ஏறு வரிசைப்படுத்தி எழுதலாம். அப்ப இதுல பெறுமதி குறைந்த இலக்கம் இது என்ன? 34,509. அப்ப இது அடுத்தது 39,000. 39,007. இரண்டாவது மூன்றாவது பெறுமதி கூடின என்ன? 40,609. அடுத்தது நாலாவது பெறுமதி கூடின என்ன? 43,724. இவ்வாறு எண்களை நாங்கள் பெறுமதி குறைந்த இலக்கத்திலிருந்து பெறுமதி கூட்டி செல்லும் இலக்கம் வரை ஒழுங்குபடுத்தி செல்லுமானால் அது ஏறு வரிசையாக இருக்கும். ரைட்டோ? ரைட். அடுத்த பாருங்க, பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாகனத்தின் மாடியில் இலக்கங்கள் பின்வருமாறு பதியப்பட்டுள்ளது. உங்களோட மோட்டார் பைக்கிலேயோ அல்லது கார்லயோ அல்லது வேனிலேயோ இருக்கும் பாருங்க. பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாகனத்தில் மாடியில் இலக்கங்கள் பின்வருமாறு பதியப்பட்டது. வேன்ல பாத்தீங்கன்னா இப்படி விடும் நம்பர் என்ன 019 76 கிலோமீட்டர் விடுது. கிலோமீட்டர் அந்த வாகனம் ஓடின தூரங்கள்லாம் கிலோமீட்டர்ல காட்டப்பட்டது. வாகனம் மேலும் 356 கிலோமீட்டர் சென்ற பின்னர் மானியில் பதியப்படும் இலக்கங்களை வெற்றி கூட்டினுள் எழுதுக. இதுக்குள்ள எழுதட்டாமே நண்பர். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? 0,9,7,6,9 இது மாநில பதியப்பட்டிருக்கு. நாங்கள் வாகனத்தை மேலும் 356 கிலோமீட்டர் சென்ற பின்னர் அப்ப 356 கிலோமீட்டர் சென்ற பிறகு இப்ப மாநில இலக்கங்களை வெற்றி கூட்டில் எழுதலாம். மாநில பதியப்பட்ட நேரம். அப்ப இப்ப இதுல இருந்து நாங்கள் இதை கூட்டாப்போம். கூட்டினா 9 மாதம் 15 5 எழுதி 1 மிச்சம் என்ன மிச்சம் 6 7 7 மஞ்சம் 12 2 எழுதி 1 மிச்சம் 7 3 10 3 11 எழுதி 1 மிச்சம் 9 வந்த 1 10 எழுதி 1 மிச்சம் 0. அப்ப மாநில பதியப்பட நேரம் என்ன? இப்ப 0 2 0 1 2 5 கிலோமீட்டர். பாருங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு வாகனத்தின் மானியில் இலக்கங்கள் பின்வருமாறு பதியப்பட்டிருக்காம 0,19,7,6,9 கிலோமீட்டர். வாகனம் மேலும் 356 கிலோமீட்டர் சென்ற பின்னர் மானியில் பதியப்படும் இலக்கங்களை வெற்றி கூண்டினுள் எழுதுக. அப்ப இதுல இருந்து இந்த 356 கிலோமீட்டர் திருப்பி ஓடி இருக்கு. அப்ப அதை ஓடின நேரத்தை நாங்கள் கூட்டினோம் என்றால் எங்களுக்கு திருப்பி அதுல எவ்வளவு தூரம் 356 கிலோமீட்டர் ஓடினா பிறகு எங்களோட மாநில எவ்வளவு பதியப்பட்டிருக்கும்? 0,2,0,1,2,5 கிலோமீட்டர் வரும். 20,125 கிலோமீட்டர்.
முதல் 19,769 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. 356 கிலோமீட்டர் ஓடின அப்புறம் மாதியில பதியப்பட்ட நேரத்தை நாங்கள் கூட்டினோம் என்றால் 20,125 கிலோமீட்டர் மானியில பதியப்பட்டது. விளங்குதோ? நீங்கள் அந்த மானி என்ற உடனே வித்தியாசமா இருக்கிறது இல்லை, மிகவும் இலகுவான சிம்பிளான வினா. இவ்வாறு உங்கள்கிட்ட வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தது இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்க 3ஆம் ஆண்டிலே படிச்சிருப்பீங்க, 4ஆம் ஆண்டிலே படிச்சிருப்பீங்க, 5ஆம் ஆண்டிலே நாங்க பார்த்திருப்போம். என்ன அப்ப இத்திண்மத்தின் பெயரை எழுதுக. இத்திண்மத்தின் பெயர் என்ன? உஜுளை. எனவே உஜுளை உஜுளை. இத்திண்மத்தில் உள்ள வளைந்த மேற்பரப்புகளின் எண்ணிக்கை. அப்ப இந்த திண்மத்தில் இருக்கிற வளைந்த மேற்பரப்புகளின் எண்ணிக்கை என்ன செய்வீங்கள்? வளைந்த மேற்பரப்பு உருளைக்கு எத்தனை வளைந்த மேற்பரப்பு இருக்கு? 1. இது அந்த இதைத்தான் சொல்றோம் நாங்க, வளைந்த மேல். இப்படி இருக்கும். இந்த சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 17 பில்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா அது மேல் உருளை பக்கம் தான் அந்த இப்படி இருக்கும். நீங்க எடுத்து கையால பாத்தீங்கன்னா தெரியும். என்ன அது உங்களுக்கு வளைந்த மேற்பரப்பு. அப்ப வளைந்த மேற்பரப்புகளின் எண்ணிக்கை என்னன்னா நாம 1. அப்ப உருளைக்கு எத்தனை வளைந்த மேற்பரப்புகள் இருக்குது? 1. சரிதானே? இதைத்தான் நாங்கள் வளைந்த மேற்பரப்புன்னு சொல்றோம். சரியா? அடுத்தது பாருங்க, முகங்களின் எண்ணிக்கை. இந்த உருளைக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? இந்த பாருங்க, இது ஒரு முகம். இந்த கீழ்பக்கம் இது ஒரு முகம், இது ஒரு முகம் இருக்கு. 2 முகங்கள் இருக்கு. ரைட்டா? எத்தனை முகங்கள் இருக்குது? 2 முகங்கள் இருக்குது. அப்ப முகங்களின் எண்ணிக்கை 2. ரைட்டா? திண்மத்தின் பெயர் என்ன? உருளை. திண்மத்தில் உள்ள வளைந்த மேற்பரப்புகள் 1, முகங்களின் எண்ணிக்கை 2. ரைட்? இதே மாதிரி எங்களுக்கு தளவுருக்கள் வேறையும் வரும். இன்னொருக்கள். ரைட்டா? சதுரமுகி, நான்முகி, என்ன கனவுரு, உருளை, இவ்வாறு மாறி மாறி ஒரு ரசம் ஒவ்வொரு வினாக்கள் கேட்கப்படுறது வளரும். ரைட்? அடுத்தது பாருங்க, 10 மேல் 8, 10 மேல் 8, 0.2, 0.6, 10 மேல் 4, 0.9 ஆகிய எண்களை சிறிய எண்களிலிருந்து பெரிய எண்கள் வரை ஒழுங்குபடுத்தி 7 வரிசையில் எழுது. அப்ப தசமத்திலேருந்து வந்திருக்கு, பின்னத்திலேருந்து. அப்ப நாங்கள் முதலில் நாங்கள் என்ன செய்யணும்? 10 மேல் 8 என்ன? 0.8 தான் நாங்கள் 10 மேல் 8 மற்றது 0.2, மற்றது 0.6, மற்றது 10 மேல் 4 சொன்னால் என்ன? 0.4. 0.4 தான் நாங்கள் 10 மேல் 4 சொல்றோம். சரியா? 0.9. 0.9. இவ்வாறு இலக்கங்கள் எங்களுக்கு சரியான எண்ணிலிருந்து பெரிய எண்கள் வரை, சிறிய எண்கள்ல இருந்து நாங்கள் பெரிய எண்கள் வரை இனி ஒழுங்குபடுத்துற ஈஸியல்லோ. இந்த பாருங்க, பின்னத்தை எல்லாம் நான் தசமத்துக்கு மாற்றி. ஏன்னா 10 மேல் 8 என்றால் எங்களுக்கு 0.8 இருக்கும். மற்றது 0.2, மற்றது 0.6, 0. அடுத்தது 10 மேல் 4 என்றால் 10 மேல் 4, 10 பிரித்து 4 போகுது, 0.4, மற்றது 0.9. இப்ப நாங்கள் எல்லாம் தசமத்துல பிரித்து எடுத்துக்கலாம். இனி எங்களுக்கு சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்கள் வரை ஏறு வரிசைப்படுத்தி எழுதுறது மிகவும் இலகுவாக இருக்கும். ஏறு வரிசைப்படுத்தி எழுதலாம். அப்ப பாருங்க, முதலாவது என்ன? சிறிய எண்கள்ல இருந்து 0.2, 0.2. அடுத்தது 0.4, 0.4. அடுத்தது 0.6, 0.6. அடுத்தது 0.8, 0.8. அடுத்தது 0.9. இப்போ நாங்கள் இந்த எண்களை ஒழுங்குபடுது. இதை நீங்கள் கஷ்டம் பண்ணி நினைக்க கூடாது. மிகவும் இலகுவான வினா. எல்லாம் இலகு ஒன்று நினைச்சீங்கன்றால் உங்களுக்கு எல்லாம் இலகுவாகத்தான் இருக்கு. கடினம் என்று நாங்கள் இதை நினைக்கலாம். ரைட்டா? அப்ப பாத்தீங்களோ? அப்ப இதை இறங்கு வரிசைப்படுத்தி ஏறு வரிசைப்படுத்தி 0.2, 0.4, 0.6, 0.8, 0.9.
இப்படி பின்னத்துல வந்தால் நீங்கள் இதை தசமத்துக்கு டக்குன்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி எடுக்கிறது ஈஸியாக இருக்கு. பெரிய எண்கள் சிறிய எண்களை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட். அடுத்தது பாருங்க, பெட்டி ஒன்றில் சிவப்பு முட்டைகள். அப்ப பெட்டி ஒன்றுக்குள்ள எத்தனை சிவப்பு முட்டை இருக்கா? வடிவாக கவனிக்க வேணும். பெட்டி ஒன்றில் சிவப்பு முட்டைகள், சிவப்பு நிற முட்டைகள் எத்தனை இருக்கா? சிவப்பு நிற முட்டைகள் 1248 சிவப்பு நிற முட்டைகள் இருக்கு. வெள்ளை நிற முட்டைகள், அடுத்தது என்ன முட்டை? வெள்ளை நிற முட்டைகள் எத்தனை இருக்கலாம்? 2367 வெள்ளை நிற முட்டைகள் 2367 இருந்தன. அவற்றில் 1249 முட்டைகள் விற்கப்பட்டன. எத்தனை முட்டைகளாம்? 1249 முட்டைகள் விற்கப்பட்டன. அதன்படி பெட்டியில் எஞ்சி இருக்கும் முட்டைகளின் எண்ணிக்கையா? அப்ப சிவப்பு நிற முட்டைகள் 1248, வெள்ளை நிற முட்டைகள் 2367. முதல் நாம கூட்டினால் 8 × 15 கஞ்சலி 1 மிச்சம், 6 × 4 10 × 11 கொண்டெழுதி 1 மிச்சம், 3 2 5 5 மட்டும் 6 2 3. மொத்த முட்டைகள் எத்தனை இருக்கு? 3615 முட்டைகள் விற்பனைக்காக வந்திருக்கணுமா? அதுல 1249 முட்டைகள் விற்கப்பட்டது. சரியா? 1249 முட்டைகள் விற்கப்பட்டது. அதன்படி பெட்டியில் எஞ்சி இருக்கும் முட்டைகள் வேணும். கொண்டு வந்த முட்டைகள்ல இருந்து விற்கப்பட்ட முட்டைகளை நாங்கள் கழிச்சு விட்டோம்னால் எஞ்சி இருக்கும் முட்டைகள் வரும். அப்ப கொண்டு வந்த முட்டைகள் எத்தனை? 3615. விற்கப்பட்ட முட்டைகள் 1249. அப்ப எஞ்சி இருக்கும் முட்டைகளை நாங்கள் கழிப்போம். 15ல் 9 போனால் 6 எடுத்துட்டோம். 10 10ல் 4 போனால் 6 5 5ல் 2 போனால் 5 ஒன்று கொடுத்துட்டோம். 6ல் 1 போட்டு 5 5ல் 2 போனால் 3 3ல் 1 போனால் 2. அப்ப எஞ்சி இருந்த முட்டைகள் எத்தனை? 2366 முட்டைகள். எஞ்சி இருந்த முட்டைகள் எத்தனை? 2366 முட்டைகள் எங்களுக்கு எஞ்சி இருந்தது. பாருங்க, கொண்டு வரப்பட்ட முட்டைகள் சிவப்பு முட்டையும் வெள்ளை முட்டையும் நாங்கள் கூட்டினோம். 3615 முட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வந்த நாங்கள். அதுல விற்கப்பட்ட முட்டைகள் 1249 முட்டைகள். அப்ப கொண்டு வந்த முட்டையில இருந்து விற்கப்பட்ட முட்டைகளை கழிச்ச மண்டாலங்களுக்கு எஞ்சிய முட்டைகள். எஞ்சிய முட்டைகள் எத்தனை? 2366 முட்டைகள் உங்களுக்கு எஞ்சி இருக்கு. ரைட், விளங்கிட்டதோ? அடுத்த வினாவுக்கு போமா? ரைட். அடுத்தது பாருங்க, எண்கோலத்தில் அடுத்து வரும் இது எண்களை வெற்றிடங்களில் முறையே எழுதுக. அடுத்து வரும் எண்களை எழுதட்டும். உங்களுக்கு இலகுவான வினாவாக இருக்குமே. பாருங்க, இப்படி அடுத்து வார எண்கள் உங்களுக்கு பல மாறி வாரது. அதுல உதாரணத்துக்கு கொண்டு பாருங்க, 600 நாங்கள் எத்தனையோ கூட்டுறோம்? 200 கூட்டினால் 600 200 கூட்டினால் 800. 800 200 கூட்டினால் 200 அதிகரித்து கொண்டு போகுதுன்றது நாங்கள் வித்தியாசத்தை கண்டால் எங்களுக்கு ஈஸியாக இலகுவாக இருக்கும். 1000 1000 200 கூட்டினால் 1000 இருக்கும். 1200 200 கூட்டினால் 1400. 1400 200 கூட்டினால் 1600. அப்ப நாங்கள் இதுல வார வித்தியாசத்தை முதல் கண்டுட்டோம்னு சொன்னால் என்னென்ன வித்தியாசம் காணால், இந்த இரண்டாவது எண்ணில இருந்து முதல் எண்ணை நாங்கள் கழிச்சோம். 800ல இருந்து 400 கழிச்சோம்னு சொன்னால், 800ல இருந்து நாங்கள் 600 முதலாவது 600 தான், 600 கழிச்சோம் 200 வித்தியாசம் வரும். அப்ப இதுல எத்தனையால் அதிகரித்து செல்லுது? 200ஆல அதிகரித்து செல்லுதுன்றதை எங்களுக்கு விளங்கிட்டு. இது ஒரு கோலம். உருக்களை கொண்டும் கோலம் அமைக்கலாம், இலக்கங்களை கொண்டு நாங்கள் கோலங்களை அமைக்கலாம். அப்ப இதெல்லாம் அதிகரித்து செல்ற கோலம் 200ஆல் அதிகரித்து செல்றது
நாங்க கண்டுட்டோம் சொன்னால் அங்கால இஞ்சால கொண்டு போறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அப்ப 1200 200 கூட்டினோம் என்றால் 1400, 1400 200 கூட்டினோம் என்றால் 1600. ரைட்டா? சரி, அடுத்த வினாப்பா. ஏ வகுப்பில் 3 கதிரைகள் வீதம் உள்ளன. ஏ வகுப்பில் எத்தனை கதிரைகள் வீதம் உள்ளதா? 3 கதிரைகள். ஏ வகுப்பில் 5 ஏ வகுப்புலையா? 5 ஏ வகுப்பு. ரைட். 5 ஏ வகுப்பில 3 கதிரைகள் வீதம் உள்ள 7 நிலைகள். அப்ப முண்டால 7 பெருக்கினோம்னா 3 21 கதிரைகள். 3 கதிரைகள் வீதம் அடுக்கப்பட்டிருக்கிறது 7 நிலை என்றால் 21 கதிரைகள் ஏ வகுப்பில் 5ஆம் ஆண்டு ஏ வகுப்புல 21 கதிரைகள் இருக்கு. ரைட்டா? 5 பி வகுப்பில் 4 கதிரைகள் வீதம் உள்ள 6 நிலைகள். அப்ப 4 கதிரைகள் அடுக்கப்பட்ட 6 நிலை. அப்ப 6 4 24. அப்ப 5ஆம் ஆண்டு பி வகுப்புல 24 கதிரைகள் இருக்கு. 4 கதிரைகள் வீதம் அடுக்கப்பட்ட 6 நிலைகள். 6 4 24 கதிரைகள் உள்ளன. அதன்படி 2 வகுப்புகளிலும் உள்ள மொத்த கதிரைகளின் எண்ணிக்கை. அப்ப என்ன செய்ய போறோம்? கூட்டாகும். 4 மூன்றும் 5, 2 45 கதிரைகள். சரியா? 45 கதிரைகள் அங்கே. சரியா? பாருங்க, 5 ஏ வகுப்பில் 3 கதிரைகள் வீதம் உள்ள 7 நிலைகளும், அப்ப 3 21 கதிரைகளும் 5 ஏ வகுப்பில் அடுக்கப்பட்டிருக்கு. பி வகுப்புல 5 பி வகுப்புல 4 கதிரைகள் வீதம் உள்ள 6 நிலைகள். 6 4 24 கதிரைகள் பி வகுப்புல இருக்குது. அதன்படி 2 வகுப்பிலும் உள்ள மொத்த கதிரைகள் தான் கூட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு 47. அப்ப எண்ணிக்கை எத்தனையா? 45 கதிரைகள். கதிரைகள். ரைட்? அடுத்த பாருங்க, 2700 மில்லி லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு பாத்திரத்தில் 1200 மில்லி லிட்டர் நீர் உள்ள அப்பாத்திரத்தில் மேலும் 1800 மில்லி லிட்டர் நீரை கவனமாக ஊற்றும் போது பாத்திரத்திலிருந்து வெளியேறும் நீரின் கன அளவு யார்? அப்ப பாருங்க, 2700 மில்லி லிட்டர் கொள்ளும் ஒரு பாத்திரம். 2700 மில்லி லிட்டர் கொள்ற ஒரு பாத்திரத்திலிருந்து 1200 மில்லி லிட்டர் நீர் உள்ள. அதுக்குள்ள எவ்வளவு நீர் இருக்கா? 1200 மில்லி லிட்டர் நீர் தான் இருக்கு. ஆனா 2700 மில்லி லிட்டர் கொள்ளும். அதுல 1200 மில்லி லிட்டர் நீர் உள்ளது. அப்பாத்திரத்தில் மேலும் 1800 மில்லி லிட்டர் நீரை கவனமாக ஊற்றும்போது 1200ஓட நாங்க என்ன 1800 விடுறோம். 1200 மில்லி லிட்டர் நீர் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்தாலே மேலும் அதுக்குள்ள 1800 மில்லி லிட்டர் நீரை விடுறோம். விட்டா கூட்டுவோம். 0 0 8 2 10க்கு 0 எழுதி 1 மிச்சம் 2 3 3000 லிட்டர் நீர் அதுக்குள்ள விடுறோம். ஆனா அந்த பாத்திரத்திலிருந்து வெளியேறும் நீரின் அளவு தான் கேட்டுக்கிறேன். அப்ப 3000ல இருந்து என்ன செய்யணும்? 3000 லிட்டர்ல இருந்து அது பாத்திரம் கொள்ளுன்ற நீரின் அளவு எத்தனை? 2700. அப்ப 2700 நாங்கள் போட்டு கழிக்க வரும். கழிச்சாலத்தின 3000ல இருந்து 2700 போனால் 10 7 300. அப்ப வெளியேறும் நீரின் கன அளவு தானே கேட்டது? 300 மில்லி லிட்டர். அப்ப வெளியேற நீரின் கன அளவத்தின 300 மில்லி லிட்டர் நீர் வெளியேறும். பாருங்க, 2700 மில்லி லிட்டர் தான் அந்த பாத்திரம் கொள்ளும். ஆனால் அதுக்குள்ள எவ்வளவு நீர் இருக்கலாம்? 1200 மில்லி லிட்டர் நீர் அதுக்குள்ள ஏற்கனவே இருக்குது. அதோட 1800 மில்லி லிட்டர் நீரை விழுக்கலாம். 3000 வந்து
ஆனா கொள்றது அந்த நீர் பாத்திரம் கொள்ளுன்ற நீரின் அளவு வந்து 2700. அப்ப 3000 இருந்து 2700 கழிக்க மாட்டா 300 மீட்டர் நீரினை மேலதிகமாக வழிந்தோம். பாருங்க நீங்கள் உங்களோட டேங்கில மோட்டரை போட்டு விட்டீங்கன்னா தண்ணி நிரம்ப முடியாது. அது கொள்ளாத அளவுக்கு மேலதிகமாக வந்துட்டா வெளியில தண்ணி தலைவலாண்டு ஊத்துப்படும். வெளியில நீங்க சொல்லுவீங்க டேங்க் நம்பினோடு போய் மோட்டரை நிப்பாட்டு சொல்லுவோம். அதே போலதான் மேலதிகமாக அந்த பாத்திரத்துக்கு நீரை விட்டால் அந்த நீர் மேலதிகமா வெளியேறும். அப்ப மேலதிகமா வெளியேற நீரின் அளவு வந்து 300 மில்லி லீட்டர். இவ்வாறான வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுறது அவதானமாக. ரைட்டோ. அடுத்த பாருங்க, பிற்பகல் 4:15 புறப்பட்ட லதா எத்தனை மணிக்கா? பிற்பகல் 4:15 4 மணி 15 நிமிடங்கள் பிற்பகல். பிற்பகல் 4:15 வீட்டிலிருந்து புறப்பட்ட லதா 50 நிமிடங்களில் வைத்தியசாலைக்கு சென்றார். 50 நிமிடம் தான் கூட்டுவோம். 5 கொண்டு 6 என்ன செய்யணும்? 5 மணி. அப்ப 5 மணி 5 நிமிடத்துக்கு எங்க போயிட்டாவாம்? வைத்தியசாலைக்கு போயிட்டா. 50 நிமிடத்துல வைத்தியசாலைக்கு சென்றாள். வைத்தியசாலை 5 மணி 5 நிமிடம். அவள் அங்கு 30 நிமிடங்கள் இருந்தாள். அங்க வைத்தியசாலை 30 நிமிடம் இருக்கிறான். கூட்டுவோம் 5 மணி 30 நிமிடம். 5 மணி 30 நிமிடம் வரை வைத்தியசாலையில் இருந்தாள். லதா வைத்தியசாலையில் இருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டாள்? எத்தனை மணி புறப்பட்டிருப்பா? 5 மணி 35 நிமிடம் பிற்பகல் 5:35 வைத்தியசாலையிலிருந்து எங்க புறப்பட்டிருக்கிறான்? வீட்டுக்கு புறப்பட்டிருக்கிறான். 5 மணி 35 நிமிடம். அந்நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் எழுதுங்க. அப்ப என்ன 5ஓட 12 கூட்டி விட்டோம்னா சரி. 24 மணித்தியால கடிகாரத்துக்கு நாங்கள் 5 மணி 35 நிமிடத்தோட 12 கூட்டி 17 மணி 2 24 மணித்தியால கடிகாரத்துக்கு நாங்கள் 2:37 நிமிடம் 17 மணி 35 நிமிடம். அந்த நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் எவ்வாறு எழுதலாம்? 17 மணி 2:35 நிமிடம். ரைட்டோ. திருப்பி பாருங்க, விளங்காதாக்களும் கபடிவா. பிற்பகல் 4:15 புறப்பட்ட லதா 4 மணி 15 நிமிடத்துக்கு வீட்டில எங்க புறப்பட்டிருக்கிறாங்க? வைத்தியசாலைக்கு புறப்பட்ட லதா 50 நிமிடங்களில் வைத்தியசாலைக்கு சென்றாங்க. பயணத்துக்கு அடுத்த நேரம் வந்து 50 நிமிடம். 50 நிமிடத்துல வைத்தியசாலைக்கு சென்றுட்டா. அப்ப 50 கூட்டினோம்னு சொன்னால் 5 மணி 5 நிமிடத்துக்கு அங்க வைத்தியசாலைக்கு அவ போயிட்டாள். அவள் அங்கு 30 நிமிடங்கள் இருந்தாள். அங்க அவ 30 நிமிடம் இருக்கிறா. அதை கூட்டுவோம். கூட்டினோம் என்றால் 5 மணி 35 நிமிடம் வரை இவங்க இருக்கிறா வைத்தியசாலையில இருக்கிறாள். அதான் 5 மணி 35 பிற்பகல். அப்ப கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, லதா வைத்தியசாலையில் இருந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு புறப்பட்டாள்? 5 மணி 35 நிமிடம் பிற்பகல் 5 மணி 35 நிமிடம். சரிதான். அதுக்கு பிறகு புறப்படுவார். அந்த நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் எத்தனை நேரத்தை? 5 மணி 35 நிமிடத்தை நாங்கள் 24 மணித்தியால கடிகாரத்தில் எழுதுறோம். அப்ப 5 மணி 35 12 கூட்டம் 12 நாங்கள் கூட்டினோம் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கு. 17 மணி 35 நிமிடம். அப்ப அதை 24 மணித்தியால கடிகாரத்தில் எழுதுறோம். என்ன சொல்லலாம்? 17 மணி 2:35. ரைட்டோ. அடுத்தது வினா பாருங்க. இது உங்களுக்கு ஒரு வரைவு வினா. என்ன வரைவுக்கு அடிக்கடி இந்த வரைவும் பாருங்க, கவனிக்க கொள்ளுங்க. இராக்கை ஒன்றிலே ஒவ்வொரு வகையிலும் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கைகள் கீழே வரைவில் அட்டவணையிலும் காட்டப்பட்டுள்ளன. தரவுகளின்படி வரைவை அட்டவணையை பூரணப்படுத்துக. வரைவையும் அட்டவணையை பூரணப்படுத்துற தரவின்படி. தரவின்படி எங்களை வரைவையும் அட்டவணையும் பூரணப்படுத்தலாம். புத்தகங்களின் எண்ணிக்கை, புத்தகங்களின் வகைகள் என்ன? ஆங்கிலம்.
ஆங்கில புத்தகம் எத்தனை இருக்கு இதுல இங்க பாருங்க இதான் ஆங்கில புத்தகங்களுக்கு 16 வரையும் இருக்கு என்ன 16 அப்ப நாலு அட்டவணையை பூர்த்தி செய்வோம் 16 அட்டவணையை வரைவேந்தான பூர்த்தி செய்கள் இருக்கு பாருங்க தரவுகளின் வரைவையும் அட்டவணையையும் பூரணப்படுத்துக அப்ப அட்டவணையில ஆங்கிலம் எத்தனை புத்தகம் இருக்குதா 16 அப்ப நாங்கள் இதுல 16 எழுதுறோம் ரைட்டா அடுத்த பாருங்க கணிதம் 8 இங்க எங்களுக்கு கணிதம் 8 தான் தந்திருக்கு அது சரி அடுத்த சுற்றாடல் 12 எங்களுக்கு இங்க தந்திருக்க முடியும் அதுவும் இதுவும் சரி அடுத்த பாருங்க சமயம் 20 இங்க சமயம் இருக்கு 20 அங்க இருக்கு இங்கே ஆனா இதுக்கு நாங்கள் வரைவை பூரணப்படுத்தணும் அப்ப 20க்கு நேரடியும் சமய பாடத்துக்கு நேர 20ஐ நாங்கள் வரைந்து காட்ட வேண்டும் வரைந்து காட்டிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இவ்வாறு வினாக்கு இருக்கிறது இப்ப சமய பாடம் அட்டவணையில 20 வந்திருக்கக்கூடிய இங்க வரைவில் என்ன பூரணப்படுத்தலாம் இந்த 20க்கு நேர இந்த வரைவை நாங்கள் கீறி போட்டு பூரணப்படுத்தி விட்டோம் சரி ரைட்டா அப்ப வேற அட்டவணையும் வரைவையும் பூரணப்படுத்தலாம் ஆங்கிலம் 16 இங்க இருக்கிறபடியா அதை நாங்கள் பார்த்து அட்டவணை நிரப்பலாம் இங்க சமய பாடம் 20 பேர் சமய புத்தகங்களுக்கு எண்ணிக்கை வந்து 20 தான் அப்ப நாங்கள் 20க்கு நேர இந்த வரைவை நாங்கள் பூரணப்படுத்த வேண்டும் ரைட்டோ மிகவும் இலகுவான வினா ரைட்டா விளங்கிட்டுதா ரைட் அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்த பாருங்க இது உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற ஒரு வினா வடிவா கவனிக்க வேண்டும் இதுல கனமானவர்கள் சில எண்களை தவறு விட்டுப்பார்கள் அதொன்று ஒரு இலக்கங்களை விட்டுட்டு போடுறது இரண்டாவது விஷயம் பிள்ளைகள் நீங்கள் செய்யற ஒரு வேலை அந்த எண்களை வந்து எப்பவும் நாங்கள் ஒழுங்குபடுத்தித்தான் எழுதவும் ஏதோ ஒரு வகையில ஒழுங்குபடுத்தி எழுதவும் ஆனா சில பேர் மாறி மாறி எல்லாம் எழுதுவீங்க இப்ப 21க்கு பிறகு 14க்கு பிறகு 35 அப்படி எல்லாம் எழுதுவீங்க அவ்வாறு எழுதுறீங்க ஏதோ ஒரு வகையில ஒழுங்குபடுத்தி எழுதவும் ஒழுங்கு முறையில் எழுதுகிறதுதான் நாங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஒழுங்கு முறையாக எழுதுக அப்ப அந்த பதங்களை நாங்கள் வாசிக்கப்படும் கேள்வியை முழுமையாக வாசிக்காமல் சும்மா எழுதக்கூடாது நீங்கள் சரியாபடி எழுதினாலும் ஒழுங்கு முறையாக எழுதாட்டிக்கு அது உங்களுக்கு பிழை ரைட்டா அப்ப வடிவா கவனிக்கவும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் தான் தவறுதலாக பிழை பெறுவதும் ஆகவே அதை கவனிப்போ அருகே கூண்டினுள் உள்ள எண்களில் 7 மடங்குகளை தெரிவு செய்து அட்டவணையை ஒழுங்கு முறையாக எழுதுக அப்ப 7 மடங்குகளை நாங்கள் பார்க்கணும் இதுல 7 இருக்குதோ இல்ல அப்ப வேற அப்ப அடுத்தது 14 இருக்குது 7 மடங்கு தானே 14 அப்ப 14 14ஓட கூட்டினா 21 இங்க இருக்கு அப்ப 21 அடுத்த 21ஓட கூட்டினால எத்தனை 28 அப்ப 28 இருக்குது அப்ப 28 நாங்கள் எழுதுவோம் 28ஓட கூட்டினால எத்தனை 35 அப்ப 35 உங்களுக்கு இருக்கு 35ஓட கூட்டினால எத்தனை 42 இருக்குதோ இல்ல 39 நான் கூடிய இலக்கம் இருக்கு 42 இல்ல அதுக்கு மேல ஆகவே இல்ல 12 வராதவர்கள் இந்த மடங்கு இல்ல 32 இல்ல 39 இல்ல 17 இல்ல 20 இல்லை ஆகவே இந்த இலக்கங்கள் இவ்வளவும் உங்களுக்கு வரா இந்த வட்டம் போட்ட இவ்வளவு இலக்கங்களும் உங்களுக்கு வராது ஆகவே இந்த சரி போடுறது 4 இலக்கம் தான் வரும் அப்ப இந்த 4 இலக்கங்களை நாங்கள் ஒழுங்கு முறையில் எழுதுகிறதானே ஒழுங்கு முறையாக எழுதுகிறதுதான் கேட்டு ஆகவே 14 21 27 35 மடம் பாருங்க 7 14 3 21 4 28 5 35 இவ்வாறு நாங்கள் இந்த எண்களை ஒழுங்குபடுத்தி எழுதினோம்னா சரி ரைட்டா ஆனா தரவே எல்லாம் தெரிஞ்ச வினா கனமானவர்கள் ஒழுங்குபடுத்தி எழுதி இருக்க மாட்டீங்கன்னா இல்லையான்னு சொன்னா தவறுதலாக ஒரு எண்ணை விட்டுருவினா என்ன அதுல மறந்து தெரியும் ஆனால் தவறுதலாக விட்டு ஆகவே இந்த வினாக்களை நீங்கள் தெளிவாக வாசித்து ஒழுங்கு முறையாக வினாங்கள் எழுதுனீங்கன்னா சரி ரைட்டா இவ்வாறு நீங்கள் அடையாளப்படுத்தி எழுதி கொண்டு அழித்து விடலாம் பிரேசர் ரைட்டா அடுத்தது பாருங்க இதுடன் நாங்கள் வினாக்களையும் இதுவரை நேரமும்
மிகவும் அவதானமாகவும் சரியான முறையிலே கிடைத்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பொறுமையுடன் இருந்து சில விஷயத்தை வழங்கிக் கொண்டவங்கள் அனைவருக்கும் நமது நன்றியினை கூறிக்கொண்டு இத்துடன் எனது வகுப்பினை நிறைவு செய்து கொள்கின்றேன். அத்தோடு இன்று உங்களுக்கான வினா இங்கு தரப்படுகிறது. அந்த வினாவுக்கான சரியான விடையினை விரைவாகவும் சரியாகவும் எழுதி இந்த வைவர் இலக்கத்துக்கு எங்களுக்கு பதிவிடவும். ரைட்டா? Bye. சாத்திய